பெரும்பாலும் தாளம்பூவில் வந்து பூனாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதுக்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுதான் தாளம்பூ. தாளம்பூக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இதை ஐயப்ப பூஜையில் பயன்படுத்துவாங்க, சிவ பூஜையில் இதை பயன்படுத்த மாட்டாங்க. சிவ பூஜையில் வந்து தாளம்பூவே வராது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு தடவை பெரிய சண்டை நடக்கும், யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்றப்ப சிவனை கூப்பிடுவாங்க. சிவன் வந்து சொல்லுவார், நான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன், ஒரு ஆள் என்னோட தலையும் ஒரு ஆள் வந்து அடியையும் பார்த்துட்டு வாங்க, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிடுவாரு. யார் வந்து முதலில் என் திருமுடியை பார்க்கிறார்களோ. பிரம்மா வந்து தலையை பார்க்க போயிடுவாரு. விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி பாதத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போவாரு. ரொம்ப யுகமா போயிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் தலையை பார்க்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாளம்பூ மேலேருந்து வந்துட்டு இருக்கோம். அந்த தாளம்பூட்ட பிரம்மா கேட்பாரு, எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே தாளம்பூன்னு சொல்லும், நான் வந்து சிவனோட தலையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் தான் தாழம்பூ. தாழம்பூ எங்கிருந்து வருகிறாய்? சிவபெருமான் திருமுடியிலிருந்து வருகிறேன். அப்படியா, தலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தலை எங்க இருக்குன்னு தெரியல, நான் பல யுகமா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த தாளம்பூவை வந்து பொய் சாட்சி சொல்லி கூட்டு வந்துருவாரு பிரம்மா. நீ இப்போது எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. என்ன? நீ சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் போதே நான் அங்கு வந்து அவருடைய முடியை பார்த்து விட்டதாக என்னோடு வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். எனக்காக ஒரு உதவி பண்ணு, நான் சிவனோட தலையை பார்த்துட்டேன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருவாரு. அதே மாதிரி தாளம்பூவும் வந்து பிரம்மா சிவனோட தலையை பார்த்துட்டாரு, அதுக்கு நான் தான் சாட்சின்னு வந்து சொல்லும். அது பொய் சாட்சி சொன்னனால சிவன் அதுக்கு சாபம் விட்டுருவாரு. இப்படி ஒரு வரலாறு உண்டு. அதே போல இன்னொரு கதை இருக்கு. அந்த காலத்துல ராஜா ஒருத்தவருக்கு வந்து ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாரு, உனக்கு வந்து இந்த நேரத்துல நாகத்தால நீ கடிபட்டு வந்து இறந்துருவ, உன் உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ வந்து ராஜா கேட்பாரு, இந்த நேரத்தை தாண்டிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஜோசியர்னு சொல்லிட்டு போயிருவாரு. உடனே ராஜா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய படகு ரெடி பண்ணி நடு கடலுக்குள்ள போயிருவாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு நடு கடலுக்குள்ள போயிருவாரு. எந்த பாம்பும் எதுவும் நெருங்க முடியாத அளவுக்கு கடல்ல போயிருப்பாரு. அப்ப அந்த வழியா ஒரு எலுமிச்சம்பழம் நடந்துட்டு வரும். ராஜா வந்து ரொம்ப கவனக்குறைவா அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துருவாரு. கையில் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருந்த பூனாக வந்து ராஜாவோட விரல்ல கடிச்சு அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பூனாகம் அவ்வளவு சின்னது அப்படின்றதுக்காக வந்து அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் தாளம்பூவில் வந்து பூனாகம் இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதுகிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.